तेनेशस्य विधीयतामपचितिः काम्ये मतिस्त्यज्यताम् पापौगः परिधूयताम् भवसुखे दोषोऽनुसन्धीयताम् आत्मेच्छा व्यवसीयताम् निजगृहात् तूर्णं विनिर्गम्यताम् संगः सत्सु विधीयताम् भगवतो भक्तिर्दृढाधीयताम् शान्त्यादिः परिचीयताम् दृढतरं कर्माशु सन्त्यज्यताम् सद्विद्वानुपसर्प्यताम् प्रतिदिनं तत्पादुकासेव्यताम् ब्रह्मैकाक्षरमर्थ्यताम् श्रुतिशिरो वाक्यं समाकर्ण्यताम् वाक्यार्थश्च विचार्यताम् श्रुतिशिरः पक्षः समाश्रीयताम् दुस्तर्कात् सुविरम्यताम् श्रुतिमतस्तर्कोऽनुसन्धीयताम् ब्रह्मास्मीति विभाव्यताम् अहरहर्गर्वः परित्यज्यताम् देहेऽहं मतिरुज्यताम् वृद्धजनैर्वादः परित्यज्यताम् क्षुद्व्याधिश्च चिकित्स्यताम् प्रतिदिनं भिक्षौषधं भुज्यताम् स्वाद्वन्नं न तु याच्यताम् विधिवशात् प्राप्तेन सन्तुष्यताम् शीतोष्णादिविषह्यताम् न तु वृथा वाक्यं समुच्चार्यताम् औदासीन्यमभीप्स्यताम् जनकृपा नैष्ठुर्यमुत्सृज्यताम् एकान्ते सुखमास्यताम् परतरे चेतः समाधीयताम् पूर्णात्मा सुसमीक्ष्यताम् जगदिदं तद्बाधितं दृश्यताम् प्राक्कर्म प्रविलाप्यताम् चितिबलान्नाप्युत्तरैश्लिष्यताम् प्रारब्धं तिह भुज्यताम् अथ परब्रह्मात्मना स्थीयताम्
வேதத்தை படிக்கணும், அது பிரம்மச்சரிய ஆசிரமம். அப்புறம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க, அதை கடைபிடிக்கணும். ததுதிதம் கர்மஸ்வனுஷ்டீயதாம், அந்த சுதர்ம அனுஷ்டானத்தின் மூலமாக கடவுள் வழிபாடு செய்யப்படட்டும். தேனை ஈஷஸ்ய விதீயதாம் அபசிதிகி காமியே மதிஸ்தியஜ்யதாம், காமிய கர்மங்களில் குறைச்சிக்கணும். பாபௌக பரிதூயதாம், பாபத்தை விலக்க பார்க்கணும். பொதுவாக பாவம்னா விருப்பு வெறுப்பினால செய்யக்கூடிய காரியங்கள், அதை விலக்க பார்க்கணும். பவசுகே தோஷோனுசந்தீயதாம், இந்த உலகத்தில் கிடைக்கிற இன்பத்தில் உள்ள தோஷத்தை யோசிக்கணும். அப்போ ஞானத்துல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று நாம தெரிஞ்சுக்கிட்டு கடைபிடிக்கணும். இப்போ பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சாச்சு, அதை நாம கடைபிடிக்கிறோம். அது வந்து கிரகஸ்தாசிரமம். இன்னொரு விதமான ஞானம், அது நம்ம இனிமேல் பார்க்க போறோம். அது எப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதும். இது ஞானத்தில் முக்கியமான ஒரு ரெண்டு அம்சங்கள். இது நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சிருக்க வேண்டிய விஷயம். சில அறிவு நமக்கு தெரிஞ்சால் மட்டும் போராது, அதை கடைபிடிக்கும் போது தான் பிரயோஜனம் தரும். சில அறிவு தெரிஞ்சாலே போரும், நமக்கு அதனால பிரயோஜனம் வந்துடும். இதுல ஆத்ம ஞானம்னு சொல்லக்கூடியது, அதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ யோகாசனம் அல்லது யோகா இதுக்கெல்லாம் போனோம்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போராது, வீட்டில் போய் கடையும் பிடிக்கணும். ஆனா ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது அப்படி இல்லை. இப்ப நம்முடைய நிம்மதிக்கும் எதுக்கும் சம்பந்தம்னு பார்த்தீங்கன்னா, ஆத்ம ஞானத்துக்கும் நம்முடைய நிம்மதிக்கும் தான் சம்பந்தம். அதனால உண்மையிலே நிம்மதியா இருக்கிறது ரொம்ப ஈஸி, சந்தோஷமா இருக்கிறது ரொம்ப ஈஸி. அதனால தான் ரமண மகர்ஷி இப்படி ஒரு பாட்டு பாடுவார்னு சொல்லுவாங்க, அதிசுலபம் ஐயே ஆத்ம வித்யா அதிசுலபம் அப்படின்ட்டு. ஆத்ம ஞானம் நம்மளை தெரிஞ்சுக்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸி. அது உண்மை தானே, நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தானே, இன்னொரு ஆளை பத்தி தெரிஞ்சுக்கிறது கஷ்டம். அதனால ஒரு விதத்துல அது ரொம்ப ஈஸி. ஆனா அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு சில பக்குவம் நமக்கு தேவை இருக்கும். நம்மளை பத்தி சரியா பார்க்குறோம். ஏன்னா நம்ம பொதுவாக என்ன பண்ணுவோம், சில பேர் மஞ்சள் கண்ணாடி போட்டு போவாங்க, சில பேர் பச்சை கண்ணாடி போட்டோம். நமக்குன்னு ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடி மூலமா நம்ம உலகத்தை பார்த்துட்டு இருப்போம். அப்ப நமக்கு அதுதான் தெரியும். நம்ம என்ன பார்க்க நினைக்கிறோமோ அதுதான் தெரியும். அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திருஷ்ட சிருஷ்டி வாதம். பொதுவாக உலகத்தில் இதான் நடக்குது. நாம என்ன பார்க்க நினைக்கிறோமோ அதை தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நாமளே என்ன நினைக்கிறோம், உலகத்தில் இருக்கிறத நாம் பார்த்துட்டு இருக்கேன்னு நினைக்கிறோம். உண்மையிலே அப்படி இல்லை. ரெண்டு விதமான பார்வை நடக்குது. ஒன்று சிருஷ்டி திருஷ்டவாதம், நம்ம முன்னாடி இருக்கிறத நாம பார்க்கிறோம், இது ஒரு இது. இன்னொரு பக்கம் நாம என்ன பார்க்க விரும்புகிறோமோ அதை தான் பார்க்குறோம், எப்படி பார்க்க விரும்புகிறோமோ அப்படித்தான் பார்க்குறோம். இப்படி ரெண்டு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதுல வந்து இந்த ரெண்டாவது விஷயம், நாம பார்க்க விரும்புறத பார்க்குறோம் இல்லையா, அதுதான் நம்முடைய நிம்மதி இல்லாதது காரணம். இந்த மாதிரி ரொம்ப எழுப்பமான சில சின்ன டிப்ஸ், இதுதான் வேதாந்தம். நம்ம வாழ்க்கையில சில சின்ன சின்ன விஷயங்களை கோட்டை விட்டுருப்போம், அதனால நம்ம நிம்மதி இல்லாமல் இருந்துட்டு இருப்போம். இந்த கோட்டை விட்ட இடத்தெல்லாம் கரெக்ட் பண்ணா போதும், நமக்கு நிம்மதி இங்கேயே இப்போதே கிடைச்சிடும். அதுதான் ஜீவன் முக்தின்னு பேரு. அதுதான் வேதாந்தம்னு சொல்றது. நம்ம இதுவரைக்கும் வேதாந்தத்துக்கு உள்ள தொடரல. நீ அடுத்த வரக்கூடிய வரிகள்ல கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வேதாந்தத்துக்குள்ள போவோம். இது வரைக்கும் அதுக்கு முன்னாடி உள்ள படிநிலைகளை தான் இருக்கிறோம். இப்போ இந்த ஆனந்தம் அப்படிங்கிறது உலகத்துல இருந்து நமக்கு கிடைக்குதானா கிடைக்குது. சிறு துளி பெரு வெள்ளம்ங்கிறது மாதிரி ஒரு அகண்டமான ஆனந்தத்தினுடைய துளிகளை நாம் இந்த உலகத்துல இருந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறோம்.
அனுபவிச்சுட்டு அதுலேயே திருப்தி ஆயிடும். பூஜ்ய சாமி சொல்லுவாங்க, நம்மால ஒரு 100 அடி உயரம் தாண்ட முடியும்னு வச்சுக்கோங்க. நாம 10 அடி தாண்டிக்கிட்டு சந்தோஷப்படுவோமா? சந்தோஷப்பட மாட்டோம். ஆனால் பொதுவாக நம்மளால என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்மளால எவ்வளவோ பெரிய ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும், ஆனால் சின்ன சின்ன ஆனந்தங்களை அனுபவிச்சுட்டு அதுலேயே நம்ம திருப்தி அடைஞ்சிட்டு இருக்கிறோம். டோன்ட் செட்டில் ஃபார் சில்லி திங்ஸ் அப்படின்னு சாமி சொல்லுவாங்க. நம்முடைய கெப்பாசிட்டிக்கு தகுந்தது மாதிரி நாம அனுபவிக்கணுமே, கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி அடையணுமே, அதில் நம்ம கொஞ்சம் கோட்டை விட்டுறோம். இதில் பாபௌக பரிதூயதாம் அப்படிங்கிறத நாம விவேகம்னு எடுத்துக்கலாம். எது தப்பு எது சரி அப்படிங்கிற அறிவு, பிரிச்சு அறிகிற அறிவு, அத விவேகம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். பவசுகே தோஷோனுசந்தீயதாம் அப்படிங்கிறத வைராக்கியம்னு எடுத்துக்கலாம். இந்த உலகத்துல என்ன என்ன தோஷம் இருக்கு அப்படிங்கிற அறிவு, அத வைராக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு அடுத்தது ஒன்று வரப்போகுது, ஆத்ம இச்சா விவசீயதாம். ஆத்மாவை பற்றி அறிகிறதுக்கு முயற்சி பண்ணணுங்கிறது, அதை முமுக்ஷுத்வம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். முக்தி அடைகிறதுக்கான ஆசை அப்படின்னு எடுத்துக்கலாம். இது ஒரு 3 முக்கியமான விஷயம். நம்ம நிம்மதியாக இருக்கிறது வழியில் அடிப்படையில் நமக்கு இந்த 3 வேணும். இதில் பொதுவாக 4 உண்டு. அந்த 4ல் வேற எதுவும் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல. முமுக்ஷுத்துவம், நான் நிம்மதியாக இருக்கணுங்கிற ஆசை முதல்ல வைக்கணும். நிறைய பேர் அந்த ஆசையோட கிடையாது. அவங்க இந்த சாக்கடையில் கிடக்கிற பண்ணி மாதிரி அவங்களுக்கு அதுவே ஒரு சந்தோஷம், உலகத்திலேயே ஒரு சந்தோஷம், அதுக்குள்ளேயே கிடந்து உருண்டுட்டு கிடப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்கள் முக்திக்கு வர முடியாது. அதனால குறைஞ்சபட்சம் முதல்ல எனக்கு நான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறேன், அல்லது இங்கே இருக்கிற நிம்மதி நிரந்தரம் இல்லை, அல்லது இந்த சந்தோஷத்தில் குறை இருக்கு, ஏதோ ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு விவேக வைராக்கியம் இருந்து நான் நிரந்தரமான நிம்மதியை ஆனந்தத்தை அடைய விரும்புகிறேங்கிற தேடல் இருக்கணும். இந்த தேடலாவது குறைஞ்சபட்சம் இருக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய அடிப்படை தேவை ஆன்மீக வாழ்க்கையில் நிரந்தரமான சந்தோஷத்துக்கு. பொதுவாக நம்ம எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம். அதில் இந்த ஒரு விஷயத்தில் உலகத்தில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ சந்தோஷம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, சில பேர் சொர்க்கத்துக்கு போனால் சந்தோஷம் கிடைக்கும். நீங்கள் எங்கள் சாமியை கும்பிட்டீங்கன்னா எங்கள் சாமி உங்களை பரலோகத்துக்கு கூட்டிகிட்டு போவார். பேரடைஸ் அப்படின்னு அதுக்கு இங்கிலீஷில் பேர், அல்லது ஜன்னத்துக்கு கூட்டிகிட்டு போவார். பரன்னா மேல் லோகம், பர தேசக அப்படிங்கிற சமஸ்கிருத வார்த்தை தான் பேரடைஸ் ஆச்சு, என்னவோ தெரியாது. எப்படி இருந்தாலும் அது ஒரு தொடர்பு சொல்ல வந்தேன். எங்க சாமியை கும்பிட்டா நீங்க சொர்க்கத்துக்கு போகலாம் அப்படின்னு கொஞ்சம் பேர் கேன்வாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பக்கத்து வீட்டில் சுற்றி இருக்கிறவங்க அவங்க எல்லாம் அவங்க கட்சியில் ஆள் சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கிறதையும் நம்ம பார்க்கறதா இருக்கும். தேவலோகத்துக்கு போனால் சந்தோஷமா இருக்கலாம், இது ஒரு ஆப்ஷன். தேவலோகத்துக்கு போறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு எல்லாம் விஷயங்கள் இருக்கு. ஆனா இப்ப தேவலோகத்துக்கு போனா நம்ம சந்தோஷமா இருப்போமா அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்ப்போம். இப்போ தேவலோகத்துக்கு போய் கிடைக்கக்கூடிய சந்தோஷம் எப்படிப்பட்டது? அங்க போனா ரம்பா ஊர்வசி திலோத்தமா டான்ஸ் எல்லாம் இருக்கும். சரி, ஒரு பேச்சுக்கு ஒரு கற்பனை பண்ணி பார்ப்போம். இப்ப நாம அங்க தேவலோகத்துக்கு போயாச்சு. அங்க இத மாதிரி ஒரு மண்டபம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அங்க இப்படி சேர்லாம் போட்டிருக்காங்க. நமக்கு முதல் சீட்டு கிடைக்குமா கடைசி சீட்டு கிடைக்குமா எப்படி தெரியும்? அப்போ அதுல ஒரு வித்தியாச பிரச்சனை இருக்கு. நமக்கு முன்னாடி போய் இருந்து பார்க்கறதுக்கு கிடைக்குமா, இல்ல பின்னாடி இருந்து எட்டி எட்டி பார்க்க வேண்டி இருக்குமான்னு ஒரு பிரச்சனை இருக்கு. தேவலோகத்துக்கே போயிட்டாலும் ரொம்ப ஒரு டான்ஸ் எல்லாம் இருந்தாலும் இது ஆமா சூக்ஷ்ம சரீரம் தான் பொதுவாக போகும், இந்த சரீரம் போகாது. அதனால சூக்ஷ்ம சரீரத்துக்கு பொதுவாக கண்ணு காது மூக்கெல்லாம் அதுக்கு உண்டு, அதனால அந்த பிரச்சனை இல்லை. இருந்தாலும் இல்லை இல்லை
அதாவது ஆக்சுவலாக நம்ம இப்போ பார்க்குறோம் இல்லையா, கண்ணு காது மூக்கு, பொதுவாக நம்ம நினைக்கிறோம் இதுதான் கண்ணு காது மூக்குன்னு நினைக்கிறோம். உண்மை அது இல்லை. இது வந்து இப்போ உதாரணத்துக்கு எனக்கு இப்படி ஒரு கண்ணு இருக்கு, இப்படி ஒரு கண்ணு இருக்கு. இந்த கண்ணை கழட்டி வச்சுக்கலாம், இந்த கண்ணையும் கழட்டி வச்சுக்கலாம், ஆனால் பார்க்க முடியும். அதுக்கு இங்கே இந்த இவர் ஒரு ட்ரைனிங் எல்லாம் போனார். இவரை கண்ணை கட்டிட்டு படிக்க சொன்னா படிப்பாருன்னு நினைக்கிறேன். படிப்பாரா? இப்போ ட்ரைனிங் ஒன்றும் இல்லை. இப்போ அவர் வந்து ஹர்ஷன் வந்து ஒரு ட்ரைனிங் போயிட்டு கண்ணை கட்டிட்டு படிக்க சொன்னா படிக்கிற மாதிரி. அப்போ பார்க்கறது அப்போ இந்த கண்ணா இல்லை, இது ஒரு கருவி. அதாவது நம்ம பயன்படுத்துகிற வார்த்தை இது ஒரு கருவி. அந்த மாதிரி இந்த உடம்பு நம்முடைய ஒவ்வொரு இந்திரியங்களுக்கும் ஒரு கருவி தான். இந்த காது கேட்கறதுக்கு ஒரு கருவி. இப்போ நான் இதே இந்த கண்ணுக்கு கூடவே நான் இன்னொரு கண்ணை வைக்கிறேன். என்னது? மைக்ரோஸ்கோப்னு ஒரு கண்ணை வைக்கிறேன்னு வச்சுங்க. அப்போ இதில் என் கையில் பார்த்தா 1000 கிருமி எல்லாம் பார்க்கலாம். இல்லை டெலஸ்கோப்னு ஒரு கருவியை வைக்கிறேன்னு வச்சுங்க, ரொம்ப தூரத்தில் இருக்க இந்த செவ்வாய் வியாழன் எல்லாம் பார்க்கலாம். அப்போ பார்க்கறது இந்த கண்ணா அல்லது அந்த டெலஸ்கோப்பா? பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம்னா இந்த கண்ணு பயன்படுத்தி அடுத்த ஒரு கண்ணை பயன்படுத்தி பார்க்கணும்னு நினைக்கிறோம். அதுவும் டெலஸ்கோப் மைக்ரோஸ்கோப்பும் கருவி தான், இதுவும் கருவி தான், இதுவும் கருவி தான். இதுதான் வேதாந்தம், நம்முடைய சாஸ்திரம் சொல்லக்கூடியது. இது வந்து நமக்கு வெளியே ஸ்தூலமா தெரியக்கூடிய ஒரு கருவி. இப்போ எந்த குருடனாவது சாக்கடையில் விழுந்தா, ஆக்சிடென்ட்ல மாட்டினா அப்படி கேள்விப்பட்டிருக்கலாம். ஆனா இந்த கண்ணு காதெல்லாம் உள்ள நம்ம தான் மாட்டிருக்கிறோம். ஏன் அவன் மாட்டல? அவனுக்கு அகக்கண் வேலை செய்யுது. அதனால் அதே மாதிரி இன்னொரு இப்போ இது இப்படி சொன்னது உங்களுக்கு ஒருவேளை புரியலை. நம்ம சயின்டிஃபிக்கா சொல்லி பார்ப்போம். முதல்ல வந்து நம்ம மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு ஆராய்ச்சி பண்ணணும்னு நினைச்ச ஒரு சயின்டிஸ்ட் என்ன பண்ணாருன்னா, அவர் வீட்டு நாயில மூளையில குறிப்பிட்ட இடத்த டேமேஜ் பண்ணுவார். டேமேஜ் பண்ணிட்டு அதுக்கு எந்த இது வேலை செய்யலைன்னு பார்ப்பார். இப்படி பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சது கண்ணுக்குன்னு ஒரு போர்ஷன் மூளையில இருக்கு. இந்த இடம் டேமேஜ் ஆச்சுன்னா இந்த கண்ணு இருந்தாலும் வேலை செய்யாது. இந்த கண்ணு பெர்ஃபெக்டா இருக்கும், ஆனா இந்த இடம் டேமேஜ் ஆனா வேலை செய்யாது. அப்ப இது ஸ்தூல கண்ணு, இது சூக்ஷ்ம கண்ணு. நம்மளை பொறுத்தவரை இதுவும் ஸ்தூலம் தான். சயின்டிஸ்ட் பாஷையில சொல்லேன், இது ஸ்தூல கண்ணு, இது சூக்ஷ்ம கண்ணு. உண்மையிலே பார்க்கறது எது? இந்த சூக்ஷ்ம கண்ணு தான் பார்க்குது. இங்க இருந்து போகக்கூடிய எல்லா டீட்டெயிலும் மூளைக்கு அனுப்பப்பட்டு ப்ராசஸ் பண்ணப்பட்டு அதுக்கு பிறகுதான் அது விஷனா மாறுது. இந்த கண்ணே பார்க்குதா? அது உங்களுக்கே தெரியும். இந்த கண்ணே பார்க்கறது இல்லை. இந்த கண்ணு ஒரு கேமரா மாதிரி படம் பிடிச்சு டீட்டெயில் எல்லாம் இங்க அனுப்புது. இதுதான் ப்ராசஸ் பண்ணி பார்க்குது. அப்போ உண்மையிலே பார்க்கறது யாரு? மூளை தான். சயின்டிஃபிக்கா பார்த்தா கூட இந்த கண்ணு பார்க்கல, மூளை தான் பார்க்குது. இல்லை மனசு பார்க்குது, இதயம் பார்க்குதுன்னு ஏதாவது சொல்லணும் சொல்லிங்க. அப்போ இது ஒரு முக்கியமான வித்தியாசத்தை நம்முடைய பெரியவங்க உணர்ந்திருந்தாங்க. அதனால அதெல்லாம் சூக்ஷ்ம சரீரம். மெய்வாய் கண் மூக்கு செவியெல்லாம் நமக்கு சாஸ்திரத்தில் பேசுறதெல்லாம் உண்மையிலே சூக்ஷ்ம சரீரம் தான். ஆனால் கிளாஸ் எடுக்கிறாங்க, அதை எடுத்து சொல்ல மாட்டாங்க. அப்போ நமக்கு இயல்பாக நம்முடைய மனசு இந்த கண்ணு மூக்கையே மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கும். அப்படி இல்லை. அது மாதிரி பஞ்சபூதம்னு சொன்னாலும் சாஸ்திரம் பேசுறது சூக்ஷ்ம பஞ்சபூதம் தான். ஒரு உதாரணம் பூமின்னு நம்ம சொல்றோம் வச்சுங்களேன். சாஸ்திரம் பேசக்கூடிய பூமியில வந்து 5 தன்மாத்திரை தான் உண்டு. ஆனா இந்த பூமியில 5 பூதம் இருக்கு. இது ஸ்தூல பஞ்சபூதம். இந்த பூமியில 5 பூதம் இருக்கு. இதுல ஆகாசம் இருக்கு, நீர் இருக்கு, வாயு இருக்கு, நெருப்பு இருக்கு, பூமியும் இருக்கு. இத பஞ்சீகரணம் ஆன பஞ்சபூதம் நம்ம சொல்லுவோம். நம்ம எது நம்ம கண்ணுக்கு எல்லாம் தெரியும், இந்த கண்ணுக்கால நம்ம பார்க்க முடியுதோ அது வந்து பஞ்சீகரணம் ஆனது. இந்த ஒவ்வொன்றுமே 5 பூதமும் அடங்குது. ப்ரொபோர்ஷன் தான் வேற. பூமியில பாதி பூமி, மீதி 4 பங்கு மற்ற 4 பூதம். இதே மாதிரி நீர்ல பாதி நீர், மீதி 4 மற்ற பூதம். நெருப்புல பாதி நெருப்பு, மீதி 4 மற்ற பஞ்சபூதம். வாயுல பாதி வாயு, மீதி 4 மற்ற பஞ்சபூதம். ஆகாசத்துல பாதி ஆகாசம், மீதி 4 மற்ற பஞ்சபூதம். இப்படி ஒரு ப்ராசஸுக்கு பிறகுதான் பஞ்சீகரணம்னு அந்த மெத்தடாலஜிக்கு பேர். இதுக்கு பிறகுதான் இப்ப நாம பார்க்கக்கூடியதெல்லாம் வந்து. அப்ப சாஸ்திரம் பொதுவா பேசுறது சூக்ஷ்மத்தை பத்தி பேசுது. ஆனா நமக்கு சூக்ஷ்மம்னா தலையங்காலும் புரியாது, கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்கும். ஆனா நம்ம இயல்பா இதெல்லாம் புரிஞ்சுக்குவோம். பரவாயில்ல, இன்னும் தொடக்கத்துல நம்ம வந்து இப்படி எல்லாம் இருக்குங்கிற மாதிரி படம் காட்டிக்கிட்டு கடைசி ஒரு கட்டத்தில் இதெல்லாம் இல்ல பொய்ன்னு சொல்ல போறோம். அதுல இருந்து எப்படி நம்புறாரும் பரவாயில்ல நாங்களும் விட்டுருவோம். ஒரிஜினலா சாஸ்திரம் பேசுறது சூக்ஷ்மத்தை பத்தி தான். அதனால தேவலோகத்துக்கு போனா
நம்முடைய சூக்ஷ்ம பாடி போகும். அங்கே அதுக்கு மெய்வாய் கண் மூக்கில் செவியெல்லாம் உண்டு. அதனால அதில் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே போனால் ஒன்று, அங்கே போகிறவங்களுக்கு இடையில புண்ணியத்துல எல்லாம் வித்தியாசம் உண்டு. அப்போ அதுக்கு ஏற்றது மாதிரி ஃப்ரண்ட் சீட்டா பேக் சீட்டா, நம்ம முன்னாடி அந்த உயரமான ஒரு ஆள் அப்படி என்ன மாதிரி ஒரு ஆள் வந்து உட்கார்ந்ததுன்னா எட்டி எட்டி பார்க்கணும். அது வேற பிரச்சனை. செகண்ட்ஸ் ரோ தேர்ட் ரோல கிடைச்சா கூட முன்னாடி உயரமான ஒரு ஆள் வந்து இருந்துன்னா அப்பவும் கஷ்டம். அடுத்தது, சில சமயங்கள்ல நமக்கு புராணங்கள்ல கேள்விப்பட்டிருக்கோம், கல்பக விருட்சம் இருக்காங்க, அந்த மரத்துக்கு கீழே இருந்து என்ன வேணும்னு கேட்டாலும் கிடைக்கும். உம்பர் தரு, தேனு, காமதேனு இருக்கு, அதுக்கு கீழே இருந்து என்ன ஆசைப்பட்டாலும் கிடைக்கும். மணி, இந்த மணிக்கு கற்பகத்தரு, காமதேனு, சிந்தாமணி, எதெல்லாம் சிந்திக்கிறோமோ அதெல்லாம் தரக்கூடிய மணி. இப்படி 3 விஷயம் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கதையில பார்க்கிறோம், நரகாசுரம் போய் அங்க இருந்து எல்லாத்தையும் ஆட்டை போட்டு வந்துட்டா, ராவணம் போய் ஆட்டை போட்டு வந்துட்டான், சூரபத்மம் போய் ஆட்டை போட்டு வந்துட்டான், தேவர்கள் துண்டக்கானம் துணிய காணம்னு தேவலோகத்தையே காலி பண்ணிட்டு எங்கேயோ போயிட்டாங்க. தேவேந்திரன் ஒரு தாமரையில அந்த தண்டுக்குள்ள போய் ஒளிச்சிருந்தான், கண்டுபிடிச்சிடப்படாது அப்படின்னு பயந்து. இப்படி எல்லாம் நம்ம கதை கேள்விப்படுறோம். தேவர்கள் பாட்டு கூட கஷ்டம்தான். தேவலோகத்துக்கு போனாலும் அங்க அவங்களுக்குன்னு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. ஒருவேளை கொரோனா வைரஸ் இல்லை, சைனா வைரஸ் இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் அங்க இருக்கத்தான் செய்யுது. அடுத்தது, தேவலோகத்துல போய் கிடைக்கக்கூடிய சந்தோஷத்துக்கும் நமக்கு இந்திரியங்கள் எல்லாம் வேணும், மெய்வாய் கண் மூக்கு செவி எல்லாம் வேணும். இது ஒரு முக்கியமான அடுத்த ஒரு பாயிண்ட் நீங்க எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாதிரி சொல்லக்கூடிய நீங்க தனியா குறிச்சு கூட வச்சுக்கலாம். இதுல ரொம்ப கீ பாயிண்ட் வேதாந்தத்துல இதெல்லாம் எந்த அளவுக்கு நம்ம மனசிலாக்குறோமோ அந்த அளவுக்கு வாழ்க்கையில நிம்மதி சீக்கிரமா வந்துடும். எது வரைக்கும் நாம ஒரு விஷயத்தை சார்ந்து இருக்கிறோமோ அது வரைக்கும் நமக்கு நிம்மதி இருக்காது. அது நம்முடைய வண்டியா இருக்கலாம், நம்முடைய வீடா இருக்கலாம், நம்முடைய கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு நம்ம சார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய நிம்மதி முழுக்க அதை சார்ந்து இருக்கும். அது நல்லா இருந்தா நாம நல்லா இருப்போம். அது மூஞ்சிய கருத்துனா நமக்கு நிம்மதி போயிடும். இது பொருள் அது நல்லா ஓடிச்சுன்னா நமக்கு பிரச்சனை இல்லை, அது ஓடல அப்படின்னா நமக்கு பிரச்சனை. அப்போ மற்ற விஷயங்கள் நம்மளை இருக்க வச்சிருக்கலாம், தப்பு இல்லை. அதை நம்ம சார்ந்துடக்கூடாது. சார்ந்துட்டோம் அப்படின்னா அதுல மக்கர் வந்தா இங்க மக்கர், நம்முடைய நிம்மதியில மக்கர் வந்துடும், சந்தோஷத்துல மக்கர் வந்துடும். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். எது வரைக்கும் நம்ம இன்னொன்னு சார்ந்து இருக்கிறோமோ அது வரைக்கும் நமக்கு நிம்மதி கிடைக்காது. அப்போ சார்ந்து இல்லாம இருக்கிறது அப்படிங்கிறது நிம்மதியில ஒரு முக்கியமான பங்கு. அப்போ தேவலோகத்திலே ஆனாலும் நம்ம சில மற்ற விஷயங்களை சார்ந்துதான் அங்கேயும் நமக்கு சந்தோஷம் கிடைக்கிறது. அங்க கிடைக்கக்கூடிய சுகமும் சந்தோஷமும் மற்ற விஷயங்களை சார்ந்துதான் கிடைக்குது. அப்ப அது நிரந்தரமா அப்படின்னு சொன்னா முடியாது. அப்ப கீதையில சொல்லியிருக்கு, நீ எவ்வளவு புண்ணியம் செய்திருக்கியோ அதுக்கேற்ற மாதிரி அங்க போவ, அங்க போய் புண்ணியம் தீர்ந்த உடனே க்ஷீணே புண்ணியே மர்த்திய லோகம் விஷந்தி, இங்கதான் வருவேன், 8வது அத்தியாயம் நினைக்கிறேன். அப்போ புண்ணியம் தீர்ந்த பிறகு திருப்பி இங்கதான் வரணும். அப்ப அங்க போய் இருந்துக்கிட்டு நாள் எண்ணிட்டே இருக்கணும். ஐயோ கவுண்ட் டவுன், ராக்கெட் விடும்போது கவுண்ட் டவுன் மாதிரி 99 நாள், 97 நாள், 97 நாள், 1 0, அப்புறம் எங்களுக்கு மீதியா இருக்குது வாய்ப்பு இல்லை. தேவலோகத்துக்கே தேவலோகத்துல அப்படி சுகம் இப்படி சந்தோஷம் அப்படிலாம் சாஸ்திரத்துல சொல்லி இருக்கு. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இங்க விட அமெரிக்கா மாதிரி இருக்குமா இருக்கும். ஆனா அமெரிக்கால எவன் எப்போ துப்பாக்கியை கொண்டு வந்து நம்மளை சுடுது எல்லாம் தெரியாது. ஏன்னா எல்லா வீட்டையும் துப்பாக்கி லைசன்ஸ் இருக்கு. இங்க அப்படி கொஞ்சம் தைரியமா ரோட்ட தெரியலாம். எப்பவா எவனா ஒருத்தன் வெடிவிட்டு வைப்பான், பாலவரம் மதத்துல சேர்ந்தவன், மற்றபடி நிம்மதியா தான். ஆனா அங்க அப்படி இல்லை, எவன் வேணாலும் எப்ப வேணாலும் வெடிவிட்டு வச்சுவான். அப்போ இந்தியாவோட ஒப்பிடும்போது தேவலோகங்கிறது அமெரிக்கா மாதிரி இருக்கலாம். ஆனா அமெரிக்கா கதையும் எவ்வளவு மட்டமோ அதே மாதிரிதான் தேவலோகமும் மட்டம் தான். அப்போ
நமக்கு புண்ணியம் தீர்ந்த உடனே தேவலோகத்திலேருந்து உருட்டி பூலோகத்தில் விட்டுருவாங்க. அப்போ நம்முடைய தேவலோகத்தில் கிடைக்கக்கூடிய சந்தோஷமும் கொஞ்சம் பிரச்சனைக்கு உரியதான். இது நம்முடைய புராண இதிகாசங்கள்ல இருக்கு. நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா இல்லைன்னு தெரியல. கட்டோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து உண்டு. அதில் ஒரு பையன் சில காரணமாக யம தர்மராஜாட்ட போக வேண்டி வந்தது. சின்ன பையன், ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி தான் இருப்பான். அவன் இந்த சின்ன வயசுலேயே ரொம்ப பக்குவம் அவனுக்கான. அப்பா ஒரு வாக்கு கூட சொல்லிட்டாரு. அப்பா வாக்கை காப்பாற்றுறதுக்கு போயிட்டான். ராமர் மாதிரி அப்பா சொன்னது தானே கடைபிடிச்சே தீருவேன் அப்படின்ட்டு போயிட்டான். அங்கே போன உடனே யம தர்மராஜா அவருடைய லிஸ்ட்ல இல்லாமல் வாங்க போயிட்டான். அவர் ஒரு லிஸ்ட் வச்சிருப்பாரு, இன்னாருக்கு அடுத்தது இன்னாரு, இன்னாருக்கு அடுத்தது இன்னாருன்னு. அந்த லிஸ்ட்ல இவன் கிடையாது. தெரியல. சில ரஜினிக்கு தமாஷ் எல்லாம் பூஜை சாமிக்க தமாஷ் கதைகளா இருக்கும். இந்த அடிக்கிறது, துணி என்ன மாப்பிள்ள அவர் தான், இது என்னுடையது, இந்த கதையெல்லாம் பூஜை சாமிஞ்ச கதையா இருக்கும். அவரு சாமிஜிய கிளாஸ்ல வந்துட்டு கேட்டுக்கிட்டு அவருக்கு சினிமாவில் போட்டு விட்டாரு. நம்ம ஆசிரமத்துக்கு அவர் வருவாரு. வரும்போது சாமிஜி இந்த மாதிரி கதைகளை கேட்டுக்கிட்டு சினிமாவில் அதை அவர் ஜோக்கா பயன்படுத்தி ரொம்ப ஹிட் ஆகிட்டு. இப்ப சாமிஜி கதைன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. சரி, அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? யமலோகத்தில் அந்த பையன் போனது. அப்ப இவன் லிஸ்ட்ல இல்லாம வந்ததுனால யம தர்மராஜா அவருக்கு டூட்டி விஷயமா வெளியே போயிட்டாரு. 3 நாளா இல்லை. அப்போ திருப்பி வந்த உடனே 3 நாள் காக்க வச்சுருக்கா. ஐயோ, விருந்தாளியை காக்க வச்சுட்டோம் 3 நாள், அது பாவம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு ஏதோ ஒரு 3 வரங்கள் இங்கே தந்துடுறேன், என்ன மன்னிச்சுக்கணும், எனக்கு பாவம் வராமல் பார்த்துக்கணும் அப்படின்னு. அப்போ இந்த பையன் அவன்கிட்ட சில வரங்கள் கேட்கா. கடைசியில் 3ஆவதாக ஒரு வரம் கேட்டான். என்ன கேட்டான்னு, எனக்கு ஆத்ம ஞானம் வேணும் சொல்லு அப்படின்னு. யம தர்மராஜா, இல்லை உனக்கு சாக்லேட் தரேன், நூடுல்ஸ் தரேன், புரோட்டா தரேன், கிரிக்கெட் பேர் தரேன், இப்படி எல்லாம் சொல்லி பார்த்தா. அவன் நீ ஆயுள தாரேன் அப்படின்னா. அவன் சொன்னா, எங்க பக்கத்து வீட்டு பாட்டி 80 வயசுல இப்படி இருக்காங்க, இனி இப்படி 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 ஆகி அட்டை பேர் சுருட்டுருவாங்க, அப்படி ஒரு ஐஸ்வர்யம் வேண்டாம். நம்ம நிறைய பேர் சித்திரக்கூடாதுன்னு பயப்படுவோம். நியாயமா சீக்கிரம் சேர்த்தா நல்லது, இதெல்லாம் ஆரோக்கியமா இருக்கும் போது சொல்லிட்டு போயிடலாம். இது படுத்து தெருவு திண்ணையா இருக்கிறத விட நல்ல நிறைய பேருக்கு அது ஒரு ஆசை இருக்கும். அப்படியே இருந்த இருப்புல பட்டுன்னு போயிடும். அப்படி இருந்த இருப்புல பட்டுன்னு போனா அதுக்கு கார்டியாக் அரெஸ்ட்னு போயிடும். அதாவது இதயம் தன்னுடைய இத்தனை தடவை துடிக்கணுங்கிற கணக்கு முடிஞ்சு தானா அப்படியே நின்றோம். அதுதான் அப்படி வாயில டீ குடிச்ச மாதிரி இருக்கும், போயிடுவாங்க. அது ஹார்ட் அட்டாக் வகையில் வராது. நிறைய பேர் அதை ஹார்ட் அட்டாக்னு நினைப்பாங்க. அது வந்து ஹார்ட் அட்டாக் வகையில் வர்றது கிடையாது. எந்த ஒரு வலி வேதனை ஒன்றும் இருக்காது. அப்படியே திரையம்பகம் யஜாமகை மாதிரி உருவாருகம் இவ பந்தனா மிருத்யோர் முக்ஷிய மாமிருதா. வெள்ளரிப்பழம் பழுத்த உடனே அந்த கொடியிலிருந்து பிரியறது மாதிரி அவங்க உடம்பு உயிரும் பிரிஞ்சிடும். அது வந்து கார்டியாக் அரெஸ்ட்னு பேர் மெடிக்கல் டேர்ம்ல. அப்போ இந்த பையன்கிட்ட இவரு நிறைய சொல்லி ஆசை காட்டுறாரு. நான் நிறைய ஆயுசை தரேன், உனக்கு நிறைய வேலைக்காரங்களை தரேன், நிறைய பணம் தரேன் சொன்னா, இது எல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டேஷன் உண்டு. இந்த பவசுகே தோஷோ அனுசந்தீயதாம் அப்படிங்கிற அந்த கதையில் நம்ம அழகாக பார்க்கலாம். அந்த பையன் இதெல்லாம் ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்து எவன் நல்லா சந்தோஷமா இருக்க போறான். அதிதீர்க்கே ஜீவித்தே கோ ரமேத. இளமையா இருந்தா பரவாயில்ல, ஆரோக்கியமா இருந்தா பரவாயில்ல, நீ நிறைய நாள் இருந்து என்ன பிரயோஜனம்? அந்த சின்ன பொடி பையன் அந்த வயசுல யமதர்மராஜாட்ட கேட்டான். இப்படி அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அவன் குத்தம் கண்டுபிடிச்சு குறை கண்டுபிடிச்சு, அதெல்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு தெரியும் நிம்மதிக்கு உண்மையான வழி ஆத்ம ஞானம் தான், அதை சொல்ல முடியுமா? அது எல்லாருக்கும் சொல்ல முடியாது பார்த்துக்கோ. அதுக்கெல்லாம் ஒரு தனி தகுதி வேணும், அது சொல்றதுக்கெல்லாம் ஆள் வேணும். அதில் இவன் சொன்னா, உன்னை விட சொல்றதுக்கு பெட்டரான ஆள் கிடைக்குமா?
அதனால ஒன்ன மாதிரி ஒரு ஆள் கிடைச்ச பிறகு அதை கேட்காம விட்டா நான் புத்திசாலியா, அதான் நீ தான் எனக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டு ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கிட்டான் அப்படிங்கிறது தான் அந்த பிறகு அந்த கட உபநிஷத்து முழுக்க. இது தொடக்கத்துல வரக்கூடிய ஒரு சின்ன கதை. அப்போ நமக்கு சொர்க்கத்துல உள்ள என்னென்ன உண்டோ எல்லாமே யமதர்மராஜா கொடுக்கும் போதும் கட்டோபநிஷத்து நச்சிகேதன் அது வேண்டாம் அப்படின்ட்டான். இந்த நச்சிகேதனை விவேகானந்த சாமி ரொம்ப ஸ்பெஷலா பாராட்டி பேசுவார். இருந்தா நச்சிகேதன் மாதிரி இருக்கணும் அப்படின்னு அவர் 2 பேரை எனக்கு தெரிஞ்சு பாராட்டுவார். ஒன்று புத்தர், இன்னொன்று இந்த நச்சிகேதன். 3ம் சொல்லலாம் ஆஞ்சநேயர். விவேகானந்த சாமி கிட்ட பாராட்டு வாங்கின 3 ஆட்களையும் வேற யாரையும் அவர் சீக்கிரம் பாராட்ட மாட்டார். இந்த 3 பேர். அப்போ தேவலோகத்து இன்பம் அப்படிங்கிறது உலகத்து இன்பத்தை விட உயர்ந்தது அப்படின்னு இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போகிறதுக்காக வேண்டி நம்ம சில பேர் உலகத்தில் பார்த்து நல்ல காரியம் செய்வாங்க, புண்ணியம் செய்வாங்க, அப்படியெல்லாம் சில பேர் செய்கிறாங்க. புண்ணிய காரியம் செய்யுங்க, நல்ல காரியம் சாஸ்திரம் சொல்லுது. சாஸ்திரம் ஏன் சொல்லுது அப்படின்னா, நீ நல்ல காரியம் செய்யலைன்னா ஏதாவது பாவ காரியம் பண்ணிட்டு இருப்ப, இது இன்னும் பிரச்சனை. அதுக்கு நீ பேசாம ஏதாவது நல்ல காரியத்தை செய், அதனால பாவத்தை செய்யாம இருப்பேன்ல. நல்ல காரியம் நீங்க பூஜை பண்றீங்க, ஜபம் பண்றீங்க, அல்லது சர்வீஸ் பண்றீங்க, இந்த மாதிரி பண்ணும்போது அந்த நேரத்தில் நீங்க பாவம் செய்ய மாட்டீங்க. அப்போ அதனால உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதனால சாஸ்திரத்துல அந்த மாதிரி சொல்லியிருக்கு. அப்போ இந்த உலகத்துல இந்த உலகத்தை விட வேணும்னா அதிகமான இன்பம் தேவலோகத்தில் கிடைக்கலாமே தவிர தேவலோகத்தில் உள்ள இன்பமும் தோஷம் உள்ளதுதான். இதுல குற்றம்னு ஒன்று இருக்கு, குறைன்னு ஒன்று இருக்கு. அப்படி நம்ம எடுத்துக்கிறதா இருந்தா நான் இப்போ இது சொல்லுதெல்லாம் இது சாமி எதில் பார்த்தாலும் குத்தம் கண்டுபிடிச்சிட்டே இருக்காது அப்படின்னு தோணுச்சதுன்னா குத்தம் கண்டுபிடிக்கல. ஒரு நல்லா இருக்கிற ஒரு விஷயத்துல நாம குறை சொன்னா அதை குத்தம் சொல்லலாம். அதுல உண்மையிலே குறை இருந்தா அதை சொன்னா அதுக்கு பேர் குறை சொல்றதுன்னு அர்த்தம். நான் குறை தான் சொல்லுவேன், குத்தம் சொல்லல. குத்தம் சொல்றதுன்னா அங்க எந்தவே பிரச்சனை இல்லை. நம்ம அதுல ஒரு எதையாவது கண்டுபிடிச்சு நூக்குறதுக்கு குற்றம்னு பேரு. நான் அப்படி சொல்லல. அப்போ கீதையில ஸ்தித பிரஜன் ஒரு இது வரும். யாரு தன்னை மட்டுமே சார்ந்து இருக்கிறாங்களோ, தன்னைன்னா கூட இந்த உடம்பு கிடையாது, இதுக்குள்ள ஒரு ஆள், நம்ம தூங்கும் போது தூங்காம ஒரு ஆள் இருக்காரு. நாம பல ஜென்மங்கள் மாறி மாறி எடுத்தாலும், வேற வேற உடம்புகள் எடுத்தாலும் ஒரு ஆள் இதுல மாறி மாறி போயிட்டே இருக்காரு. அவர் அழியாம இருக்காரு. அந்த ஆளை, அந்த நம்மளை நாம கண்டுபிடிச்சோம்னா, அந்த ஞானம் நமக்கு வந்ததுன்னா அதுதான் நமக்கு நிரந்தரமான நிம்மதிக்கு வழி. இந்திரனுடைய ஆனந்தம் கூட பிரம்மானந்தங்கிற மகா சமுத்திரத்துல ஒரு துளிதான் அப்படின்ட்டு ஆதிசங்கரர் மனிஷா பஞ்சகம் அப்படிங்கிற ஒரு நூல்ல சொல்றார். மனிஷா பஞ்சகம் 5 ஸ்லோகம் தான். இது மாதிரி முதல்ல நம்ம அதை எடுக்கலாமான்னு கூட யோசிச்சோம். ஆனா அது எடுக்கணும் முதல்ல வேதாந்தம்னா என்னன்னு படிச்சுக்கிட்டு தான் அந்த படிக்கணும், அல்லாட்டா அது தலைவரும் புரியாது. அதனால நமக்கு இது ஒரு எல்கேஜி புக்கு மாதிரி இருக்கட்டும் சொல்லிட்டு இந்த இதை எடுத்தோம் நாம. ஏன்னா இதுல நம்ம நிறைய அஸ்திவாரம் போட்டுருவோம், அதுக்கப்புறம் கட்டணம் கிட்டுறது ஈஸி. அதுல அவர் சொல்றாரு, யத் சௌக்கியாம் புதி லேஷ லேஷத இமே சக்ராதயோ நிருவிருதா. பெரிய கடல்ல இந்திரனுடைய ஆனந்தம் கூட சின்ன துளிதான் அப்படின்ட்டு ஆதிசங்கரர் அந்த மனிஷா பஞ்சகத்தில் சொல்றாரு. அப்போ நான் இந்த உடம்பு இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு அழியாத மாறாத நிலையான வஸ்து அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஆத்ம ஞானம்னு சொல்றோம். ஆத்ம ஞானம்னா நம்ம இன்னும் போக போக நிறைய புதுசு புதுசாக தெரிஞ்சுக்குவோம். இது ஒரு இது. இப்படிப்பட்ட ஆத்ம ஞானத்தை அடைகிறதுக்கு நமக்கு சித்த சுத்தி வேணும். அதனால நம்ம சொதர்மத்தை கடைபிடிக்கணும். இது நமக்கு அத்வைத ஞானத்துக்கு ஒரு முதல் படியா இருக்கும். இப்போ போன வகுப்புல நாம இந்த ஆனந்தம் இல்லை இன்பம், உலகில் கிடைக்கக்கூடிய இன்பம்ங்கிறது துக்கம் சேர்ந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். நீங்கள் போன வகுப்பில் படித்தது போன வகுப்பிலே மறந்துக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்துருப்பீங்கிற நம்பிக்கையில் நான் திரும்பி சொல்லுவேன். அதனால் போர் அடிக்காது. அதாவது துக்க மிஸ்ரி தத்துவம்னு சொன்னேன். சம்பாதிக்கிறதுல கஷ்டம், தக்க வைக்கிறதுல கஷ்டம், திருப்பி அது போயிருமோன்னு கஷ்டம்,
போனது மாதிரி நினைச்சாலும் கஷ்டம், போயிருமோன்னு நினைச்சாலும் கஷ்டம், அப்புறம் போனா கண்டிப்பா கஷ்டம். இப்படி துக்கம் அதுல சேர்ந்துருக்குது. அப்புறம் அது நம்ம ஒரு அளவுக்கு மேல நம்மளை அடிமைப்படுத்தும் அப்படிங்கிறதும் பார்த்தோம். ஒரு உதாரணத்துக்கு போதைப் பொருள் மாதிரிப்பட்டது படிச்சுன்னு புரியறதுக்கு வேண்டிய அந்த உதாரணம் சொன்னேன். இந்த காலத்தில் அது கூட வேண்டாம், செல்போனே போகும் அப்படிங்கிறதும் சொன்னேன். நம்ம அதுக்கு அடிமையாயிடுவோம் அப்படிங்கிறதும் சொன்னேன். அப்புறம் அது நித்தியம் கிடையாது அப்படிங்கிறதும் சொன்னேன். சொல்லும்போது ஒரு விஷயம் சொன்னேன், அது தாரதமியம் உள்ளது. இந்த உலகத்தில் இன்பத்தில் ஏற்ற இறக்கம் கூட குறையெல்லாம் உண்டு. அது சம்பந்தமா ஒரு வாய்ப்பாடு தைத்திரிய உபநிஷத்துல சொல்லியிருக்கு. நான் அடுத்த கிளாஸ்ல சொல்றேன்னு சொல்லியிருக்கேன். தைத்திரிய உபநிஷத்துல ஆனந்தவல்லி அப்படிங்கிறது 2வது வள்ளி. அதுல அஷ்டம அணுவாக்கத்துல இது வருது. அதுக்கு முன்னாடி 7வது அணுவாக்கத்துல ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் வருது. யதா ஹே வைஷயே தஸ்மின் உதரமந்தரம் குருதே அத தஸ்ய பயம் பவதி. இந்த 8க்கு ஒரு கண்டினியூஷனாக தான் இந்த இதை சொல்றாரு. யாரு ஒருத்தன் தனக்கு அந்நியமா ஒரு விஷயத்தை பார்க்கறானோ அப்பவே அவனுக்கு நிம்மதி இருக்காது. பொதுவாக நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நம்மளோட இன்னொரு ஆள் தான். இந்த மேசையில் ஆரம்பித்து எல்லாமே நம்மளை விட இன்னொன்று நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படி பார்க்குற பார்வை இருந்தால் அவங்களுக்கு நிம்மதிக்கு வாய்ப்பு கம்மி தான் அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. இதுக்கு அடுத்த அஷ்டம அணுவாகத்தில் பீஷாஸ்மாத் வாதः பவதே பீஷோதேதி சூரியஹ. பீ அப்படின்னா பயம். இவர்கிட்ட பயந்துக்கிட்டு தான், இந்த பிரம்மத்துக்கிட்ட கடவுள்கிட்ட பயந்துக்கிட்டு தான் காற்று கூட வீசுது. அவர்கிட்ட பயந்துக்கிட்டு தான் சூரியன் கூட உதிக்குது, நெருப்பு எரியுது. இந்திரன் கூட இவர்கிட்ட பயந்துட்டு தான் இருக்கிறான். யமதர்மராஜா கூட இவர்கிட்ட பயந்துக்கிட்டு தான் காலனாக சஞ்சரிச்சுட்டு இருக்காரு. இந்த இதுல எல்லாம் விடுபட்டு சந்தோஷமா இருக்கிறத பத்தி இப்படி ஒரு வாய்ப்பாடு சொல்லலாம் அப்படின்னு ஆரம்பிக்குது. சைஷானந்தஸ்ய மீமாகும் சா பவதி யுவா ஸ்யாத். இளைஞன், யுவா இளைஞன். இளைஞன் அப்படின்னா பொதுவாக அந்த ஆளு கொஞ்சம் டென்ஷனாக இருக்கலாம், படபடப்பாக இருக்கலாம், நிதானம் இருக்காது, இப்படியெல்லாம் இருக்கும். இல்லை இல்லை, சாது யுவா, இவன் சாது, நல்ல பக்குவமான பையன். இளைஞன் ஆனால் நல்ல பக்குவமான பையன். சரி, பக்குவமான பையன். இந்த காலத்தில் இருந்த சின்ன பையன் மாதிரி ஒன்றும் படிக்கிறது கிடையாது. ஊர் சுற்றிட்டு நடக்குதே தவிர, மொபைலை தேய்ச்சிட்டு நடக்குதே தவிர ஒருத்தரும் படிக்கிறது இல்லை. இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கிறது இது ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருக்கும். பையனுக்கு பொண்ணு தேடுறது இல்லை, பொண்ணுக்கு பையனை தேடுறத கஷ்டம். ஏன் அப்படின்னா பொம்பளை பிள்ளையெல்லாம் நல்லா படிச்சிருக்குது. அது ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்து நல்லா படித்து எம்எஸ்சி பிஎஸ்சி இல்லை மேலே ஏதாவது விட்டுனா ஓனாக போயிடுது. இந்த பையன் மாதிரி ஊர் சுற்றிட்டு திரிவானே தவிர, நேரம் போக்கிட்டு திரிவானே தவிர, கிரிக்கெட் பேட்டிங் கொண்டுட்டு திரிவானே தவிர பள்ளிக்கூட பாடத்தில் கோட்டை விட்டுருவான். அப்போ அவன் டிகிரி +2 பாஸ் ஆகிருந்தா ஒரு பெரிய காரியம். அதுக்கு மேலே காலேஜ் போயிருந்தா இன்னும் பெரிய காரியம். அதுக்கு மேலெல்லாம் போகிறது கஷ்டம்.
இல்லை காலேஜெல்லாம் போயிட்டாரு, நிறைய அரியர் தான் இருக்கும். அப்போ எப்படி நல்லா படித்த பொண்ணு எப்படி படிப்பற்று இல்லாத ஒருத்தனை கட்டுவாங்க? அப்போ நம்ம என்னது வரன் தேடும்போது ஒன்றும் பொருந்தாது, பையனை பொண்ணுக்கு பிடிக்காது அப்படின்ட்டு பொண்ணுகள் எல்லா பையன்களையும் நிராகரிச்சிடும். ஏன்னா பையனுக்கு வந்து படிப்பு இல்லை, ஒருவேளை படிச்சுட்டாலும் வேலைக்கு போக மாட்டான், வேலை இல்லை. இப்படியே பொதுவாக இந்த காலத்தில் நிறைய பொண்ணுகள் கல்யாணம் ஆகாமல் இருக்கு, நிறைய பையன்மாரு கல்யாணம் ஆகாமல் இருக்கான். ஆனால் கல்யாணம் நடக்க மாட்டேங்குது. இதுக்கு நான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன். நிறைய மாப்பிள்ளை பார்க்குறாங்க, நிறைய பொண்ணு பார்க்குறாங்க, ஆனால் கல்யாணம் விட்டு நடக்காது. சரி, கல்யாணம் ஆள் தட்டுப்பாடான்னா இல்லை, ஆளும் நிறைய இருக்கு. அப்போ இதுக்கு என்ன சிக்கல்னா, பையன் சரியா படிக்காத பையனா இருப்பானோ? இல்லை இல்லை, இந்த பையன் நல்லா படித்தவன், சாது யுவா அத்தியாயக, நல்ல படித்தவன், தங்கமான பையன், ஆரோக்கியமான பையன், ஆசிஷ்டோ திரடிஷ்டோ பலிஷ்டக. சரி, இப்படியெல்லாம் இருக்கான். இந்த காலத்து பசங்க இந்த தண்ணி அடிச்சுட்டு வீடி பிடிச்சி நோய் பிடிச்சி நோஞ்சானா இருப்பான். அப்படி இவன் வந்து நல்ல பலிஷ்டக, பலவான் பைல்வான் பையன், திரடிஷ்டக உறுதியான பையன், ஆசிஷ்டக எல்லாரும் ஊர்ல உள்ளவங்க எல்லாம் அவனை நல்ல பையன் நல்ல பையன் சொல்லுவாங்க. பெரியவங்க கூட ஆசீர்வாதம் எல்லாம் உள்ள பையனும் கூட. நான் சொல்லல, உபநிஷத்துல சொல்லியிருக்கு. யுவா சியாத் சாது யுவா அத்தியாயக ஆசிஷ்டோ திரடிஷ்டோ பலிஷ்டக. இது மட்டும் இல்ல, அந்த பையனுக்கு தஸ்யைவ பிருத்திவி சர்வா வித்தஸ்ய பூர்ணா ஸ்யாத். அவனுக்கு இந்த உலகம் முழுக்க ஏராளமான செல்வத்தோட, நிறைந்த செல்வத்தோட அவனுக்கு சொந்தம். சரி, இதெல்லாம் இருக்கு பையன், என்ன பிச்சைக்கார பையன் அப்படின்னா, இந்த பையன் அப்படியும் இல்லை. இந்த உலகமே அவனுக்கு கீழே, உலகத்தில் உள்ள செல்வம் எல்லாமும் அவனுக்கு தான். சக்கரவர்த்தி மாதிரி அந்த பையன். இப்படி ஒரு பையன் இருந்தால், இளைஞன், ஆரோக்கியமானவன், வலிமையானவன், படித்தவன், பக்குவமானவன், அவனுக்கு செல்வம் இருக்கு, இந்த பூமியே அவனுக்கு சொந்தம். எலன் மாஸ்கை விட, எலன் மாஸ்கெல்லாம் அவன் தூசு, நம்ம முதலமைச்சரை விட பெரிய பணக்காரர். எலன் மாஸ்க்கு எவ்வளோ வருஷமா கஷ்டப்பட்டு குப்பை கொட்டி தான் ராக்கெட்ல வந்து பயணிகள் ராக்கெட்டு தொடங்க முடியுமான்னு யோசிக்காது. நம்ம முதலமைச்சருக்கு மருமகன் வானம்னு ஒரு அமைப்பு தொடங்கி ராக்கெட்ல பயணிகளை கொண்டு சேர்க்கலான்னு எந்த வேலை பார்க்காம மருமகன், ஒரு வேலையும் இல்லை. மாமனார் அரசியல் இருக்காரு, அவ்வளவுதான், அது மட்டும் தான் வேலை. எலன் மாஸ்க்கு கிட்டேயே கான்ட்ராக்ட் போடுற அளவுக்கு பெரிய வசதி. அதனால எலன் மாஸ்க்கும் தூசு. ஆனா இந்த பையன் அப்படி இல்லை, நம்ம முதலமைச்சர் குடும்பத்தை விட பெரிய பணக்கார பையன். இப்படிப்பட்ட ஒரு பையன். இந்த பையன் அனுபவிக்கக்கூடிய ஆனந்தம், சயேஷா மானுஷ சயேகோ மானுஷ ஆனந்த, இது வந்து ஒரு மனித ஆனந்தம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கோ. இப்படிப்பட்ட ஒரு இளைஞன் அவன் அனுபவிக்கிற ஆனந்தம் ஒரு மனித ஆனந்தம் அப்படின்னு ஒரு கணக்கு வச்சுக்கிட்டா, தேயே சதம் மானுஷா ஆனந்தாக, இந்த மாதிரி மனுஷ ஆனந்தத்துல 100 சேர்ந்தா சயேகோ மனுஷ்ய கந்தர்வாணாம் ஆனந்த, அது ஒரு மனுஷ கந்தர்வ ஆனந்தம். இந்த பையனுடைய ஆனந்தத்துல 100 சேர்ந்தா ஒரு மனுஷ கந்தர்வனுடைய ஆனந்தம். ஸ்ரோத்ரியஸ்ய சாகாமஹதஸ்ய, இது ஒரு முக்கியமான ஒரு வரி, அதுக்கு பின்னாடி நிறைய அர்த்தம் இருக்கு, நமக்கு அதுக்குள்ள போக வேண்டாம். தேயே சதம் மனுஷ்ய கந்தர்வாணாம் ஆனந்த. சரி, இந்த மனுஷ கந்தர்வ ஆனந்தம் 100ன்னு வச்சுக்கோங்க. அது சயேகோ தேவ கந்தர்வாணாம் ஆனந்த, ஒரு தேவ கந்தர்வ ஆனந்தம். இப்படி 100 தேவ கந்தர்வ ஆனந்தம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது ஒரு பித்ரு லோகத்தினுடைய ஆனந்தம். இப்பதான் பித்ருவே வந்திருக்கு. நம்ம தாத்தா பாட்டியில் எங்க போய் உட்கார்ந்துருக்காங்களோ அதுதான் பித்ருலோகம். அதுக்கு இடையில இத்தனை தாண்டியாச்சு. ஒரு மனுஷனிலிருந்து பித்ருலோகத்தில் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் இது. இப்படி ஒரு 100 பித்ருலோகத்தினுடைய ஆனந்தம்
எடுத்தா அது ஒரு ஆஜான ஜானாம் தேவானாம் ஆனந்தம். ஆஜானாஜ தேவர்களுடைய ஆனந்தம். இந்த இப்படி ஒரு 100 ஆஜானஜ தேவர்களுடைய ஆனந்தத்தை சேர்த்தா அது ஒரு கர்ம தேவர்களுடைய ஆனந்தம். இன்னும் நம்ம சொர்க்கத்துக்கு போய் சேரல. இப்படி 100 கர்ம தேவருடைய ஆனந்தத்தை சேர்த்தா அது ஒரு தேவ லோகத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம். இப்பதான் தேவலோகத்தில் வந்து லேண்ட் ஆயிருக்கும். இதுக்கிட்ட இதை கடந்தாச்சு. இனி இப்படி 100 தேவர்களுடைய ஆனந்தத்தை சேர்த்தா அதுதான் ஒரு இந்திரனுடைய ஆனந்தம். இப்பதான் தேவேந்திரன் வந்திருக்கோம். இப்படி ஒரு 100 இந்திரனுடைய ஆனந்தத்தை சேர்த்தா அதுதான் ஒரு ப்ரஹஸ்பதியுடைய ஆனந்தம். ப்ரஹஸ்பதினா தேவருடைய குரு, அவருடைய ஆனந்தம். இப்படி 100 ப்ரஹஸ்பதிகளுடைய ஆனந்தத்தை சேர்த்தா அதுதான் ஒரு பிரஜாபதி பிரம்மாவுடைய ஆனந்தம். இப்பதான் பிரம்மலோகத்துக்கு வந்து எத்திருக்கோம். சரி, இவ்வளவு பெரிய நம்பர். இப்போ மனுஷகந்தரம் 1ல இருந்து ஆரம்பிச்சோம். அதில் 100, அப்போ 10⁻², அப்புறம் 10⁻4, 10⁻6 அப்படின்றத கூட்டிக்கிட்டே வந்தா எத்தனை வரும் நீ கணக்கு போட்டு சொல்லுங்க. இவ்வளவு வந்தா தான் ஒரு பிரம்மாவுடைய ஆனந்தம். இந்த பிரம்மாவுடைய ஆனந்தம் பிரம்மானந்தத்தோட, கடவுளுடைய ஆனந்தத்தோட ஒப்பிட்டா ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லுது. ஆத்ம ஞானம் அப்படிங்கிறது அது இதையெல்லாம் விட பெரிய ஆனந்தத்தை தரும் அப்படிங்கிறது இந்த இது. இதுலதான் இது நீங்க சில பேர் கேள்விப்பட்டிருந்தா அவங்களுக்காக வேண்டி, ஏதம் அன்னமயமாத்மானம் உபசங்கிராமதி, இந்த உடல் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை அவன் தாண்டிடுறான். ஏதம் பிராணமயமாத்மானம் உபசங்கிராமதி, பிராணன் மூலமாக கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை கடந்துடுறான். ஏதம் மனோமயமாத்மானம் உபசங்கிராமதி, மனசினால கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை கடந்துடுறான். ஏதம் விஞ்ஞானமயமாத்மானம் உபசங்கிராமதி, விஞ்ஞானத்தின் மூலம், புத்தி மூலமாக கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தை கடந்துடுறான். அது மட்டும்தானா அப்படின்னா இல்லை இல்லை. ஏதம் ஆனந்தமயமாத்மானம் உபசங்கிராமதி, ஆனந்தமய கோஷம்னு ஒரு கோஷம் உண்டு, அதுல கிடைக்கக்கூடிய ஆனந்தத்தையும் இவன் தாண்டிடுறான் அப்படின்ட்டு. இதை வந்து வாயால வார்த்தையால சொல்ல முடியாது. யதோ வாச்சோ நிவர்த்தந்தே, இதை வாயால சொல்ல முடியாதோ. ராமகிருஷ்ணன் சொல்லுவார், இந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம்தான் எச்சில் படாதது அப்படின்னு. அதாவது எதை பத்தி வேணா நம்ம வாயால சொல்லிடலாம், ஒரு விஷயம் மட்டும் எச்சில் படாதது, வாயால சொல்ல முடியாது. அது என்ன அப்படின்னா கடவுள் அப்படின்பாரு ராமகிருஷ்ணன். அது மாதிரி எங்க வார்த்தைகளால விவரிக்க முடியாது. ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்ராப்ய மனசாசக. சரி, வார்த்தை தான் சொல்ல முடியல, மனசாவது உணர முடியும்னா மனசும் போயிட்டு திரும்பி வந்துடும் கழிவில்லாம, அந்த ஆனந்தத்தை விவரிக்க முடியாம. ஆனந்தம் பிரம்மணோ வித்வான், இப்படி பிரம்மத்தினுடைய ஆனந்தத்தை உணர்ந்தவன் யாரோ, பிரம்மானந்தத்தை அறிந்தவன் யாரோ, ந பிபேதி குதஸ்ச நேதி, அவன் எதிலிருந்தும் பயப்படுவதில்லை. பொதுவாக நமக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம். நம்ம நிறைய பேருக்கு ஒரு பயம் உண்டு. இந்த பயத்துக்கு பல காரணம் இருக்கலாம். இன்செக்யூரிட்டி ஃபீலிங்னு நம்ம சொல்லுவோம் சைக்காலஜியில். நம்மகிட்ட இருக்கிற ஏதாவது விட்டு போயிருமோங்கிற பயமாக இருக்கலாம், அல்லது நமக்கு இருக்கிற ஏதாவது குறைஞ்சு போகுமோங்கிற பயம் இருக்கலாம். இப்படி பல விதமான பயம் இருக்கலாம். இது பூதம் பிசாச்சு பயத்தை சொல்லலை, இந்த மாதிரியான பயம். இப்படிப்பட்ட பயம் இருக்கிறதுனால உண்மையிலே நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழல் தான் இருக்கும். ஆனா அந்த சந்தோஷத்தை இந்த பயம் வந்து குறைச்சிரும், தடுக்கும். இந்த ஆத்ம ஞானத்தை தெரிஞ்சவனுக்கு எதுல இருந்தும் பயம் இல்லை அப்படின்ட்டு உபநிஷத்து அப்படி போகுது. அதுல இன்னும் ஒரு விஷயம் அதனுடைய தொடர்ச்சியில, அவனுக்கு வந்து மனசுல ஒரு கழிவிறக்கம்
அல்லது பశ్చాத்தாபம் அப்படிங்கிறது இருக்காது. இப்போது நம்ம நிறைய பேருக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கிறது இது ஒரு காரணம். ஐயோ நான் அது சரியாக பண்ணலையோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம நிம்மதி இழந்துட்டு இருக்கோம். உபனிஷத் சொல்லுது, கிமகம் சாது நா கரவம், நான் ஏன் அந்த நல்ல விஷயத்தை செய்யாமல் போனேன். கிமகம் பாபம் அகரவம் இதி, நான் ஏன் அந்த கெட்ட விஷயத்தை செய்து தொலைச்சேன் இப்படின்னு நாம புலம்பிட்டு அல்லது புழுங்கி போயிருப்போம். இதை சைக்காலஜிக்கலா அல்லது கமிஷன் ஒமிஷன் சொல்லுவாங்க. இது நாம ஒன்றை செய்ததுனால வரக்கூடிய குற்ற உணர்வு, இன்னொன்னு செய்யாததுனால வரக்கூடிய ஒரு உணர்வு. இது நம்ம நிறைய பேருக்கு நிம்மதி கொலைறதுல இது ஒரு அம்சம். இது ரெண்டு விதமா நடக்கலாம். ஒன்று நான் ஏன் ஒரு நல்ல காரியத்தை செய்யாம விட்டேன் அப்படிங்கிறது, இது ஒமிஷன்னால வரக்கூடிய குற்ற உணர்வு. இதை கில்ட்டு ஹர்ட் அப்படிங்கிறது மாதிரியும் சொல்லுவாங்க. இந்த குற்ற உணர்வுங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல கில்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஹர்ட்ங்கிறது நம்ம பக்கத்துல இருந்து பார்த்தா, ஐயோ நான் ஏன் இதை நல்லது செய்யாம விட்டேன், ஏன் இந்த பாவத்தை செய்தேன், நம்ம பக்கத்துல இருந்து. இது குற்ற உணர்வு. அவன் எனக்கு ஏன் இதை செய்தா, அவன் ஏன் எனக்கு இது செய்யல, அப்ப இது ஹர்ட். சைக்காலஜிக்கலா இது ஹர்ட். பொதுவா நீ ஒரு சைக்காலஜிஸ்ட போனீங்கன்னா அவங்க உங்களை நிம்மதி ஆக்குறதுக்கு பண்ணக்கூடிய காரியம், உங்களுக்கு எத்தனை ஹர்ட் இருக்கு, கில்ட் இருக்குன்னு பார்த்து அதையெல்லாம் ஈஸ் பண்ண முயற்சி பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு சில மெத்தடாலஜி வச்சிருக்காங்க. நாங்க வேதாந்தத்துல எங்களுக்குன்னு லட்சக்கணக்கான வருஷமா பழகின ஒரு மெத்தடாலஜி வச்சிருக்கிறோம். அதுதான் வேதாந்தம் அல்லது ஆத்ம ஞானம்னு சொல்றது. உபனிஷத் கீதையெல்லாம் இதைத்தான் சொல்லுது. நாம இதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுல கிருத்திருமம் இருக்கு. கேட்ட உடனே புரிஞ்சிருமா அப்படின்னா அது கட்டாயம் இல்லை. ஆனா யாருக்கு புண்ணியம் இருக்கோ, யாரு அதை பத்தி அதிகம் சிந்திக்கிறாங்களோ, என்ன சொல்ல வந்தாங்க, ஏன் சொன்னாங்க, இதுக்கு என்னென்ன பரிமாணங்கள் அப்படி சிந்திக்கிறாங்களோ அவங்க கொஞ்சம் குயிக்கா அப்சர்வ் பண்ணுவாங்க. அப்சர்வ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அதுக்கு பிறகு உலகத்துல அவங்களுடைய புருஷனாலேயும் அவளுக்கு நிம்மதி குறையாது, பொண்டாட்டியாலையும் நிம்மதி குறையாது, பிள்ளைகளாலேயும் நிம்மதி குறையாது. உலகத்துல எதுவுமே அவங்க நிம்மதியை குறைக்க முடியாது. ஏன்னா அவங்க அதையெல்லாம் தாண்டி வந்துருவாங்க. இப்போ நம்ம இங்கே இருந்து பார்க்கும்போது நமக்கு இவ்வளவுதான் தெரியும். இதுவே நாம ஒரு ஹெலிகாப்டரில் கொஞ்சம் மேலே போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, மாற்றாண்ட மொத்தம் தெரியும். இன்னும் மேலே போயிட்டோம்னா கன்னியாகுமரி மொத்தம் தெரியும். இன்னும் மேலே போயிட்டோம்னா தமிழ்நாடு மொத்தம் தெரியும். சந்திரனுக்கே போயிட்டோம்னா, சூரியனுக்கே போயிட்டோம்னா பால்வழித்திறல் மொத்தம் கூட பார்த்துடலாம். இந்த மாதிரி நமக்கு ஒரு பார்வை வந்துடும். சரி, இப்போ பார்க்கும்போது எல்லாம் மேடு பள்ளமா இருக்கு. கொஞ்சம் மேலே போயிட்டா எல்லாம் நிரந்துடும் இல்லையா? மேடு பள்ளங்கள் வித்தியாசங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். இப்படி நம்ம பக்குவத்தில் நம்ம மேலே 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 போகும்போது, ஆத்ம ஞானத்தினால இந்த பக்குவம் வரும். வரும்போது நம்ம மேலே மேலே போகும்போது நமக்கு இந்த ஏற்றத்தாழ்வுகள் வித்தியாசங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ பொதுவாக நமக்கு ஒருத்தர் பிடிக்கும், ஒருத்தர் பிடிக்காது, இந்த மாதிரியெல்லாம் நமக்கு இந்த உலக விவகாரத்தில் இதெல்லாம் இயல்பு, சாதாரணம். இது நம்ம கையில் கிடையாது. கடவுள் நம்மளை அப்படிதான் டிசைன் பண்ணி வச்சிருக்காரு. நம்முடைய மனசுன்னு ஒன்று தந்திருக்காரு. பொதுவாக நம்முடைய நிம்மதி குறைவுக்கு முக்கியமான காரணமே தெரிஞ்சுக்குங்க, நம்முடைய மனசு தான். மனசு தான் இல்லை முழு சூத்திரதாரி கிருமி. அதுதான் இருந்துக்கிட்டு அவ்வளவு பிரச்சனையை உண்டு பண்ணுது. இந்த மனசை நாம சரி பண்றது அப்படிங்கிறதா சைக்காலஜிங்கிற ஃபீல்டு. அதே விஷயத்தை அவங்கள விட சிறப்பா ஹேண்டில் பண்றது தான் வேதாந்தம். அதுதான். ஆனால் அது வேதாந்தம் அதுக்கு நிறைய மெத்தடாலஜி வச்சிருக்கு. அது பஞ்சகோஷ பிரக்கிரியா இருக்கலாம், அவஸ்தாத்திரய பிரக்கிரியா இருக்கலாம், உபனிஷதா இருக்கலாம், கீதையா இருக்கலாம். இதெல்லாம் நம்ம படிக்கும்போது ஒரே ஒரு சைக்காலஜிஸ்ட் நீங்கள் போறீங்கன்னு வச்சுங்களேன், நிம்மதி இல்லை ஏதோ பிரச்சனை போறீங்கன்னா, அந்த சைக்காலஜிஸ்ட் முதல்ல ஒரு 10-15 சிட்டிங் என்னதான் நீங்க சொல்ல வரீங்கன்னு கேட்கறதுக்கே டைம் ஒதுக்குவார். அதுக்கு பிறகு அவர் உங்களுக்கு ஒரு வேளை கவுன்சிலிங் தர ஆரம்பிப்பார். அது எத்தனை கவுன்சிலிங் போகும்னு நமக்கு தெரியாது. இப்படிதான் ஒரு ஆளு, அவருக்கு பட்டியை பார்த்தா பயம், வீட்டை விட்டு வெளியேற விட்டார். ஏன் பட்டியை பார்த்தா பயம்னா, அவரு பூனைன்னு நினைப்போம்.
அதனால அவர் வீட்டை விட்டு வெளியே வர மாட்டார், பட்டியை பார்த்தா பையன். அப்போ அவங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாம் அவரை ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு போனாங்க. நிறைய சிட்டிங் போய் கவுன்சிலிங் எல்லாம் பண்ண போகிற கடைசியில் இவரை நிவர்த்தியை இல்லை சரி பண்ண முடியலை. அதனால அவர் என்ன பண்ணார், கடைசி அட்டம்ப்டாட்டு ஒரு கண்ணாடி கூட்டிகிட்டு போய் அவரை நிறுத்தி, பாருங்க உங்களை பாருங்க என்ன பாருங்க, நம்ம எல்லாம் மனுஷங்களாகும், நம்ம பூனை கிடையாது. பக்கத்தில் ஒரு பூனை வச்சு, இதுதான் பூனை, பூனை இப்படி இருக்கும், நம்ம அப்படி இல்லை, ஆனால் நம்ம மனுஷங்களாகும் அப்படின்னு அவருக்கு நல்ல போத்தியம் கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்க யாரு, நான் மனுஷன், நான் ட்ரீட்மெண்ட் சக்சஸ். வீட்டுக்கு போக வீட்டுக்கு போயாச்சு. வீட்டுக்கு போன பிறகு ஆளு வீட்டு விட்டு அதுக்கப்புறம் வெளியே வராரு. அந்த உறவினர்கள் எல்லாம் திருப்பியும் டாக்டர் கூப்பிட்டு வந்தாங்க. டாக்டர் நீங்க ஆபரேஷன் சக்சஸ், நீங்க பேஷண்ட் இன்னும் வரவே இல்லை அப்படின்ட்டு கூப்பிட்டு வந்தாங்க. இப்போ டாக்டர் திருப்பி கூப்பிட்டு, என்னடா இது வரவா இருக்கு, திருப்பி கூப்பிட்டு பேசினார். பேசும்போது அவர் சொன்னாரு, நான் மனுஷன் எனக்கு தெரியும், பட்டிக்கு தெரியுமா? அதனால நீங்க சைக்காலஜிஸ்ட போய் கவுன்சிலிங் எல்லாம் பண்ணாலும் அது எத்தனை சிட்டிங் ஆகும், எத்தனை மணிக்கூர் ஆகும். டாக்டரோட பண தட்டுப்பாட்டில் இருந்தா அதுக்கும் சிட்டிங் கூட்டுவார். ஆனா வேதாந்தத்துல எதுவுமே கிடையாது. நீங்க வீட்டில இருந்து இங்க கிளம்பி வரணும், ஞாயிற்றுக்கிழமை தூரம் கிளம்பி வரணும், அல்லது நாங்கள் வேதாந்த கிளாஸ் எப்பப்போ நடத்துறோமோ அப்பப்போ கிளம்பி வரணும். வந்து உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு வேற ஒரு வேலை கிடையாது, வெட்டி புரிய ஒன்றும் வேண்டாம். நீ உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தா போதும். ஆனா கேட்கும் போது மனசை திறந்து வச்சிருக்கணும், சொல்லக்கூடியது உள்ள போக விடணும். அப்படி உட்கார்ந்துக்கிட்டு வீட்டில் கேஸை விடுறதா இல்லையோ அப்படின்னு தான் சிக்கலா இருக்கும். அது மட்டும் இல்லாம மனசை திறந்து வச்சுக்கிட்டு கேட்கறதெல்லாம் உள்ள போக விட்டீங்கன்னா மீதி வேலையை வேதாந்தம் பார்த்துக்கிறோம். நமக்கு வேற எந்த வேலையும் இல்லை. தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக நிம்மதி வரும். பிரார்த்தனை.